அன்பிற்கினியவர்களே வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு புது அப்டேட் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டெஸ்கிரிப்டிவாக எழுதுகிறவங்களுக்கான பேப்பரில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதற்கு முன்பாக இருந்த குரூப் 2ல் சிலபஸ் வேறு மாதிரி இருந்தது. அப்போது 2A ரெண்டுக்குமே சேர்த்து காமனாக ஒரே சிலபஸ், ஒரே மாதிரி டெஸ்கிரிப்டிவ் இருந்தது. இப்போ தான் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. 2க்கு மட்டும்தான் டெஸ்கிரிப்டிவ், 2Aக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பரில் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 7 சப்ஜெக்ட்ஸில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ மொத்தமாகவே 3 மணி நேரத்தில் 300 மதிப்பெண்களுக்கு நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? பார்ட் ஏ வழக்கம் போல் பார்ட் ஏ 10 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இங்கே 10 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். அப்போ எத்தனை கேள்வி கொடுத்துருக்காங்களோ கொடுத்துருக்க எல்லா கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும். யூனிட் 1 சரிங்களா? அப்போது யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7. அப்போ யூனிட் 2 ரெண்டாவது யூனிட்டை தவிர மற்ற எல்லா யூனிட்ல இருந்துமே கேள்விகள் வருதுங்க. சரிங்களா? ரெண்டாவது யூனிட்லேருந்து மட்டும் கிடையாது, அதை தவிர மற்ற எல்லா யூனிட்லையுமே கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒட்டு மொத்தமாக 9 10 மார்க் கொஸ்டின் பார்ட் ஏல நமக்கு கேட்குறாங்க. சரி சார், வழக்கமாக 10 மார்க் கொஸ்டினாக நம்ம 1.5 பேஜில் எழுதுவோம். குரூப் 1 மெயின்ஸுக்கும் சரி, போன குரூப் 2க்கும் சரி, இப்படி தான் எழுதியிருந்தோம். அப்போது இந்த 10 மார்க் எப்படி சார்? ஒரே பேஜ் தான். சரிங்களா? அப்போ இந்த 10 மார்க் கொஸ்டின்ஸுக்கு குரூப் 2 மெயின்ஸில் இந்த முறை நம்ம எழுத போகிறது ஒரே ஒரு பேஜ் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த பேஜில் கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட் ஆகணும். சரிங்களா? ஏன்னா 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் அப்படின்னா அது 1 பேஜில் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரி, பார்ட் ஏல எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். யூனிட் 2 தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் தவிர. அடுத்து பார்ட் பி. வழக்கமாக பார்ட் பின்னா அது 15 மார்க் கொஸ்டினாக இருக்கும். ஆனால் இங்கே பார்ட் பியும் 10 மார்க் கொஸ்டின் தான். சரி, இதில் என்ன சார்? மொத்தமாக 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 5 கொஸ்டின்லேருந்து ஏதாவது 3 கொஸ்டின் நம்மளே செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போது இதுவும் 10 மார்க் கொஸ்டின் தான். ஏன் இதை மட்டும் தனியாக போட்டிருக்கிறாங்க சார் அப்படின்னா, இது தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். அப்போ இந்த பார்ட் பிஐ மட்டும் தமிழிலும் எழுதி கொள்ளலாம், இல்லைன்னா இங்கிலீஷ்லேயும் எழுதி கொள்ளலாம். ரெண்டுலேயுமே எழுதிடக்கூடாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ இப்போ மற்ற எல்லாமே இங்கிலீஷில் எழுதிட்டு இந்த தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சரை மட்டும் தமிழில் எழுதுனா நம்ம தாராளமாக எழுதிக்கலாம். இதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. 5 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின். அப்போ 3 கொஸ்டினுமே ஒவ்வொரு பேஜுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட், முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததாக பார்ட் சி கொடுத்துருக்குறாங்க. பார்ட் சின்றது தான் 15 மார்க்ஸை கொடுத்துருக்காங்க சார். இதில் என்ன அப்படின்னா, யூனிட் 2 தவிர மற்ற எல்லா யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், யூனிட் 1 2 மட்டும் கிடையாது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. அப்போ எல்லா யூனிட்ல இருந்துமே மொத்தமாக 3 கொஸ்டின் கொடுத்து அதில் 2. அப்போ தான் ஒரு கொஸ்டினை நம்மளால் சாய்ஸில் விட முடியும். சரிங்களா? தமிழ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 கொடுத்து அதில் 3 எழுத சொல்கிறாங்க. 10 மார்க்ஸில் மட்டும்தான் தமிழ் சொசைட்டி இருக்குது. 15 மார்க்ஸில் தமிழ் சொசைட்டி கிடையவே கிடையாது. சரிங்களா? முடிச்சிட்டாங்க. அது ஒரு இடத்துலையே முடிச்சிட்டாங்க. 15 மார்க்ஸில் தமிழ் சொசைட்டி கிடையாது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு கொஸ்டின் சாய்ஸில் வர மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒட்டு மொத்தமாக 180 மதிப்பெண்களுக்கு நம்ம எழுதுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 2 15 மார்க்ஸ். சரிங்களா? இது மொத்தம் 200 வார்த்தைகள்னு சொல்லியிருக்கிறாங்களே சார், எப்படி? அப்போ 2 பேஜ் கொடுப்பாங்கப்பா. சரிங்களா? 2 பேஜ் கொடுப்பாங்க. அந்த 2 பேஜுக்குள்ளே நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி ஆக வேண்டும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்டாங்களோ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். இந்த வள தொலைன்னு நிறைய எழுதிடக்கூடாது. ஸோ 10 மார்க்ஸ் ஒட்டு மொத்தமாக 120 மதிப்பெண்களும், 15 மார்க்ஸ் மொத்தமாக 180 மதிப்பெண்களும், ஆக மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு நமக்கு டேலி ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் புது பேட்டர்ன். ஒரு சிலர் கேட்கலாம், ஐயா அப்போ குரூப் 2A பற்றி எதுவும் சொல்லலையா அப்படின்னு. குரூப் 2A ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? 100 கொஸ்டின்ஸு நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரும். 60 கேள்விகள் நமக்கு லாங்குவேஜ், ஜென்ரல் தமிழ் இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ். 60 கேள்விகள் கிராமர் மட்டும், இலக்கணம் மட்டும் வரப்போகுது. மீதம் இருக்கக்கூடிய 40 கேள்விகள் ரீசனிங்லேருந்து வரப்போகுதுங்க. சரிங்களா? அது ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால் நமக்கு பெரிய லெவலில் புதுசாக பயப்படணுமா அப்படிலாம் தேவையே கிடையாது. ஸோ எனினும் அதுலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட போகிறோம். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். சரிங்களா? அப்போது 4 ஆப்ஷனை கொடுத்து அதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி. குரூப் 2 மெயின்ஸில் இருக்கக்கூடிய 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட்டாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இதிலிருந்து மட்டும் 20 கேள்விகள் நமக்கு வருதுங்க. அப்போ 30 மதிப்பெண்கள் இங்கேருந்து வருது.
அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது இந்தியன் பாலிட்டியும் தமிழ்நாடு அட்மினியும் சேர்ந்த மாதிரி. இதுலேருந்து 30 கேள்விகள் வருது. ஒரு 45 மார்க்ஸுக்கு இந்த யூனிட்லேருந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் 15 கேள்விகள் வருது, விச் மீன்ஸ் 22.5 மதிப்பெண்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் நமக்கு கேட்குறாங்க. அடுத்து 4வதாக தமிழ்நாடு எக்கனாமியும் சோஷியல் இஷ்யூஸ், அப்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளும் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 20 கேள்விகள் கேட்குறாங்க. 30 மதிப்பெண்கள் இந்த யூனிட்லேருந்து நமக்கு வரப்போகுது. இறுதியாக யூனிட் 5 ஜாகிரஃபி, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய புவியியல் மற்றும் என்விரான்மெண்ட், சரிங்களா, சுற்றுச்சூழல், அதை பற்றி நமக்கு 15 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ 22 மதிப்பெண்களுக்கு இதை எழுத போகிறீங்க. மீதம் இருக்கக்கூடிய 100 மதிப்பெண்களை 40 கேள்விகள், அதாவது 60 மதிப்பெண்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மேக்ஸ் கிடையாது, இது திறனறி ரீசனிங் நமக்கு கேட்குறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 60 கேள்விகள், அதாவது 90 மதிப்பெண்களுக்கு தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கிராமர். அப்போ தமிழ் இலக்கணமும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கிராமரும் கேட்குறாங்க. சரிங்களா, சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வருட குரூப் 2 நமக்கு எக்கச்சக்கமான வேகன்சிஸ் இருக்குது. பிப்ரவரி 2025 நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லா ஹெல்ப்புமே S2Cலேருந்து நாங்கள் உங்களுக்கு கிளாஸஸ் மூலமாக, டெஸ்ட் மூலமாக, இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மூலமாகவும், ரிவ்யூஸ் மூலமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி இந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸராக எங்களுடைய வாழ்த்துக்கள். விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.